கனிமொழி மேடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர், மகளிர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டு எவ்வளவு பொறுப்புகள் கொடுத்தாலும் தலைகடத்தை தலை தேர்த்திக்காம பெரியார் பேசிய பெண்ணியத்தை தன்னுடைய அரசியல் பாதையா வச்சு பல பெண்களை இன்னைக்கு அரசியல்மைப்படுத்திருக்காங்க. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கனிமொழின்ற பேரை கேட்டா கொஞ்சம் கனிவா தான் நடந்துப்பாங்க. அரசியலை தாண்டி பத்திரிகை, இலக்கியம், கவிதைன்னு சொல்லிட்டு பல துறைகள்லயும் அவங்க கால வச்சிருக்காங்க. 2001 ஜூலை மாசம் கலைஞர் கைது செய்யப்பட்ட அந்த போட்டோல பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணா ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே 2025 வாங்கல நாடாளுமன்றத்துல அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் யாராலுமே ஆன்சர் பண்ண முடியல. I think this year you forgot in Tiruvallur because there are no elections in Tamil Nadu. 2007 ராஜ்யசபா உறுப்பினரா பதவி ஏற்றதுல இருந்து அதுக்கப்புறமா வெற்றி, தோல்வி, சிறைவாசம் சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட தோய்வு இல்லாம மக்கள் பணியை இன்னை வரைக்கும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாரும் திமுக, ஆனா என் மகள் மட்டும் திக, திராவிடர் கழகம் சொல்லிட்டு கலைஞரே சொல்லிருப்பாரு. இப்படி பெரியாரிய பாதையில தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. என்னுடைய இலக்கிய வாரிசு என்னுடைய மகள் கனிமொழி தான் சொல்லிட்டு கலைஞர் சொல்வாரு. ஆனா வெறும் இலக்கிய வாரிசு மட்டும் இல்ல, நான் கொள்கை வாரிசுன்றத அரசியலுக்கு வந்ததுல இருந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. 106வது அமெண்ட்மெண்ட் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அரசியல்ல மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் பெண்கள் கிடைக்கும். அது இன்னைய வரைக்கும் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தல. நாடாளுமன்றத்தை தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. ஜனவரி ஆனாலே சென்னை சங்கமம் தான் தமிழர்களுக்கு பல கலைகளை மீட்டெடுத்து அந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கலைஞருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இதே கனிமொழி மேடம் தான். ஒரு அரசியல்ல பெண்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், கனிமொழி மேடம் மாதிரி. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிரு.